Hi friends, welcome back to Sri's Mini World. பொட்டேட்டோ மசாலா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. 2 வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதோட தக்காளியும் எந்த அளவுக்கு வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தக்காளியும் எடுத்துக்கோங்க. எல்லாம் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதையும் நல்லா நான் வதக்குறேன். இந்த க்ரீன் பேஸ்ட் வந்து கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சி எடுத்திருக்கேன். இதையும் நல்லா சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம அரைச்சி சேர்க்கும் போது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயில் எல்லாம் சேர்ந்து வதங்க தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம வேறு ஒரு பேனில் உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வைக்கும் போது லைட்டாக சால்ட்டும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க, மஞ்சள் தூளும். அப்போ தான் நம்ம உருளைக்கிழங்கு சாப்பிடும் போது நமக்கு அந்த சால்ட்டோட இது வந்து உருளைக்கிழங்குல நமக்கு சாப்பிடும் போது வந்து இருக்கும். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து லஞ்சோடையும் சாப்பிட்லாம். கொஞ்சம் நான் தண்ணி இப்போ ஆட் பண்ணுறேன். நம்ம இது அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, கொத்தமல்லியும் கருவேப்பிலையும், அந்த ஜாரில் அந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கும் போது நீங்கள் சப்பாத்தி, பூரி எல்லாத்தோடையும் சாப்பிட்லாம். கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். லாஸ்ட்டில் தான் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணணும். தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நான். பாருங்கள், இது வந்து உங்களுக்கு சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்தோடையுமே சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செய்யுங்க, பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுக்கும். ஃபைனலாக ஒரு டச்சுக்கு நான் 1 ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் சேர்த்து நீங்கள் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதை செய்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க. ஃபைனலாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி அது வந்து தூவி விட்டுறேன். Thank you for watching.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.